ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் நம்ம பைனான்ஸ் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது எந்த ஒரு ஏர்னிங் கான்செப்ட்டும் இல்லை, பட் இது எல்லாருக்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒன்று. பைனான்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்றது தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம வெளிநாட்டில் ஏர்ன் பண்ணுற யூஎஸ்டி கரன்சியை இந்தியன் ருபீஸ், அதாவது ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணி வித்ரா பண்ணுற ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்சர் தான் பைனான்ஸ். ஓகேங்களா? இப்போ பைனான்ஸ் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்னு வந்து கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ரோம் பேஜுக்கு வந்து இட்டுட்டு போகும். இட்டுன்னு போனோடனே இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? கீழே வந்து பாருங்கள் கெட் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை ஒன்ஸ் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்பேஜுக்கு வந்து வருவீங்க. உங்களுடைய ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. நான் எக்ஸாம்பிள் ஒரு பாஸ்வேர்டு சொல்கிறேன். உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேப் லெட்டரில் போட்டு அட்டுன்னு போட்டு உங்களுடைய டேட்டா பர்த் இயரை போட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெல்கம் அப்ராட் அப்படின்னு போட்டு உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு, ஓகேங்களா, நார்மல் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? இதை மினிமைஸ் பண்ணி, அதாவது இந்த குரோம் வந்து பேஜிங்கன்னா மினிமைஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப் உங்களால் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கான ஆப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்கு கீழே ஆப் லிங்க்னு கொடுத்துருப்பேன். அதை அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப் உங்களால் ப்ளே ஸ்டோரில் ஏற்றிக்க முடியும். ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா இன்டர்பேஜ் இப்படி ஷோ ஆகும். அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்ஏ கிரிப்டோ ப்ரோன்ட்டு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆப்போடைய ஹோம் பேஜுக்கு வந்து வந்துடுவீங்க. அதில் மேலே பாருங்கள் சைன்இன் ஆப் ஸ்லாஷ் போட்டு லாகின் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதை ஒன்ஸ் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே அதாவது வெப் பேஜில் போய்ட்டு என்ன நம்பர் போட்டிங்களோ, ஓகேங்களா, அந்த நம்பரை போட்டுக்கங்க. போட்டுட்டு பாஸ்வேர்டு வந்து என்ன கிரியேட் பண்ண சொல்லியிருந்தோம், ஓகேங்களா, நீங்கள் என்ன கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டு போட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்பேஜ் ஷோ ஆகும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி இன்டர்பேஜ் வந்து ஷோ ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஐடென்டிட்டின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இன்டர்பேஜுக்கு வந்துருவீங்க. அப்படியும் வர முடியல அப்படின்னா ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்பேஜ் வந்து ஷோ ஆகும். அதில் ஆக்ஷன் ரெக்யூர்ட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே கெட் வெரிஃபைட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்துருவீங்க. ஓகேங்களா? எப்படி வந்தாலும் பரவாயில்ல, இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துடணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேஷனாலிட்டி வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. மறுபடியும் உங்களுடைய நேஷனாலிட்டி வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்பேஜ் வந்து இப்படி ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஆதார் கார்டு வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டில் கொடுத்த நம்பர் ஓடிபி வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஆதார் கார்டு போட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டு உங்களால் சைன் பண்ணிக்க முடியும். அதாவது ஜஸ்ட் 2 மினிட்ஸ்லேயே. அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஆதார் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களால் வெரிஃபை பண்ணிக்க முடியும். அதுக்கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸை கொடுத்து உங்களால் வெரிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கிறவங்க பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? செகண்ட் ஆப்ஷன் வந்து சொல்லி தரேன். டிரைவிங் லைசன்ஸ் அதிக பேர்கிட்ட இருக்காது, ஆனால் ஆதார் கார்டு இந்தியாவில் பிறந்த எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஓகேங்களா? ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? கண்டினியூ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் டேக் பிக்சர் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேமரா பேஜுக்கு வந்து இட்டுட்டு போகும். நீங்கள் டேரெக்டாக லைவ் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப போகிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிக்கோங்க. அப்படி இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்லோட் ஃபைலை கொடுத்து அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை கொடுத்து கண்டினியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோடர்னு வந்துடும். ஓகேங்களா? கீழே கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். அதை ஒன்ஸ் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைவ்லெஸ் செக் அப்படின்னு இருக்கும். உங்களுடைய ஃபோட்டோ வந்து எடுப்பாங்க. ஓகே, லைவ் ஃபோட்டோ அந்த சர்க்கிளில் உங்களுடைய ஃபேஸை வச்சால போதும், அதுவே உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துரும். ஓகேங்களா? கீழே கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ அதுவே எடுத்து கொடுத்துரும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? க்ளோஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்டர் யுவர் பேன் கார்டு. ஓகேங்களா? பேன் கார்டு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா உங்கள் அப்பா கூட என்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுடைய பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கங்க. அண்டர் ரிவ்யூ அப்படின்னு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? டன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன் ரிவ்யூ அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெரிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரிஜினலாக அப்படின்றத செக் பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிவிடுவாங்க. வெரிஃபை பண்ண உடனே இந்த மாதிரி க்ரீன் டிக் வந்து விடும். ஓகேங்களா? இது இப்போ வந்து உங்களுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி கிரியேட் ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஏர்ன் பண்ணுற வெளிநாட்டு யூஎஸ்டியை இந்தியன் யூஎஸ்டியை கன்வெர்ட் பண்ணி உங்களால் வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக நான் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? பைனான்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் எனக்கு நெட்டு ஃபுல்லாகவே 100% காலி ஆனதுனால லோடு யூஸிங் இருக்குது. ஓகேங்களா? நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னுடைய ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணுறோம். இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே பாருங்கள் அதான் என்னுடைய பைனான்ஸ் ஐடி. இந்த ஐடி நான் எங்கே வேணாலும் கொடுத்து என்னுடைய வெளிநாட்டு யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொண்டு வந்து ஐநாராக கன்வெர்ட் பண்ணி வித்ரா பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோவில் பைனான்ஸ் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணி முடிக்கிறது அப்படின்றத ஃபுல்லாக வந்து பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன். ஓகேங்களா? நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா ஓகே ப்ரோ, ஐம் கிளாரிஃபை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. என்னுடைய வீடியோ பார்த்து நீங்கள் பைனான்ஸ் அக்கௌண்ட் ஃபுல்லாக கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐ எம் கம்ப்ளீட்டட் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பைனான்ஸில் கொண்டு வந்த யூஎஸ்டி டாலரை எப்படி இந்தியன் ரூபியாக கன்வெர்ட் பண்ணி வித்ரா பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.